இதே படிக்கட்டில் இருந்து நான் சைராஷ் ஒரு டைப்பர் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய டைப்பருக்கு வந்து நிறைய மணி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு. ஸோ அந்த வீடியோ வந்து நினச்சி கூட பார்க்கல. ஒரு 3 லட்சத்துக்கு மேலே வியூஸ் போய் 2 பிராண்ட்லேருந்து சைராக்கு வந்து டைப்பர்ஸ் அனுப்பிவிட்ருக்காங்க. ஒரு டைப்பர் வந்து எனக்கு கைக்கு வந்து சேரல. அது வந்து நார்மல் எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து கிளாத் டைப்பர். இப்போ சைரா இப்போ ஃபுல்லாக 2-3 நாளாக அந்த டைப்பர் தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறா. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டவுசராகவே போட்டுக்கலாம். அந்த டவுசருக்கு உள்ளவே நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு அந்த அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத்தை வந்து அவங்க வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 2-3 வாட்டி யூரின் அப்சர்வ் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு வாட்டி தான் அப்சர்வ் பண்ணுது. பட் அந்த ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணி அடுத்த செகண்ட் டைம் யூரினுக்கு வரைக்கும் பயங்கரமாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொன்று கிளாத்துமே சூப்பராக ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குது. அகெயின் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இதில் என்ன ப்ளஸ்னால் ஒரு வீடியோ என்னுடைய கஷ்டத்தை அப்படி எடுத்து நான் போட்டேன். அது மூலமாக இவ்வளோ வியூஸ் போய் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸில் எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது அகைன் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஆனால் இந்த வீடியோவில் இப்படி இவ்வளோ டைப்பர் கமெண்ட்லேருந்து எனக்கு இந்த மாதிரி கிளாத் வர நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களால் தான். தேங்க்யூ.